தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். பாரத ரத்னா அன்னை தெரேசா அவர்களின் பிறந்த நாள் அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், ஜான்குமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அன்னை தெரேசா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். நிகழ்ச்சியில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் மருதுபாண்டியன், வழக்கறிஞர் குமரன் மற்றும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட புதுப்பாளையம் வார்டு ராஜாநகர் பகுதியில் உள்ள தியாகராஜன் வீதி, அன்னை தெரேசா வீதி, ராஜாநகர் முதல் தெரு, ராஜாநகர் 2வது தெரு மற்றும் ராஜராஜன் வீதி போன்ற வீதிகளில் ஆதி திராவிட நலத்துறை மூலம் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. பணிகள் சரிவர நடைபெறுகிறதா என உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி ஆய்வு மேற்கொண்டார். மேலும் புதியதாக அமைக்கப்படும் சிமெண்ட் சாலைகளை சரியான முறையில் வாட்டங்கள் வைத்து மழைக்காலங்களில் மழைநீர் மக்கள் வசிக்கும் பகுதிகளில் தேங்காதவாறு வாட்டங்கள் அமைத்து எளிதில் வெளியேறும் வகையில் சாலைகளை அமைக்குமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். ஆய்வின் போது ஆதி திராவிட நலத்துறை இளநிலை பொறியாளர் முகுந்தன் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் உடனிருந்தனர். ஆறு ஆண்டுகளாக முடங்கிய நிலையில் இருந்த காரைக்கால் கடலோர காவல் நிலையத்தின் ரோந்து படகு தற்பொழுது பழுது பார்த்து முழுமையாக பராமரிப்பு செய்யப்பட்டு மீண்டும் கடலில் இறக்கப்பட்டது. இதன் மூலம் கடலோர பகுதியில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டு குற்ற சம்பவங்களை தடுக்க வலுவான வழிவகை உருவாகியுள்ளது. நிகழ்ச்சியில் காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் மற்றும் கடலோர காவல்படை ஆய்வாளர் பிரவீன் முன்னிலையில் ராஜ் கிரேன் மூலம் ரோந்து படகு கடலில் இறக்கப்பட்டது. பல ஆண்டுகளாக தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பயன்பாட்டில் இல்லாத நிலையில் இருந்த படகு கடந்த சில மாதங்களில் அரசு சார்பில் மேற்கொள்ளப்பட்ட சீரமைப்பு பணிகளுக்கு பிறகு முழுமையாக தயாரானது. இதற்கான ஓட்டுநர்களுக்கு உரிய தொழில்நுட்ப மற்றும் கடல் வழி பயிற்சிகள் அளிக்கப்பட்டு தற்பொழுது முழுமையாக பணியாற்றும் நிலைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளனர். இன்னும் சில நாட்களில் அந்த ரோந்து படகு அதிகாரப்பூர்வமாக கடலோர ரோந்து பணியில் ஈடுபட உள்ளதாக கூறினர். இந்த ரோந்து படகு கடலோரத்தில் பணி தொடங்கியவுடன் கடல் வழியாக நடைபெறும் மீன்வள திருட்டு, கடத்தல், சட்டவிரோத போக்குவரத்து மற்றும் பிற குற்ற சம்பவங்களை தடுக்கும் நடவடிக்கை மேலும் வலுப்பெறும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் காரைக்கால் கடற்கரை பகுதி மக்களுக்கு பாதுகாப்பு உணர்வு அதிகரிக்கும் என பொதுமக்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். மணவெளி தொகுதிக்குட்பட்ட மணவெளி கண்ணப்ப கவுண்டர் தெருவில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து அரியாங்குப்பம் கொம்பின் பஞ்சாயத்து மூலம் ரூபாய் 10,38,000 செலவில்
வடிகால் வாய்க்காலை சீரமைக்கும் பணியையும், அன்னை வேளாங்கண்ணி நகரில் ரூபாய் 14,79,000 செலவில் தார் சாலை மற்றும் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணியினையும் மணவெளி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான ஏம்பலம் செல்வம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், முன்னாள் அறங்காவல் குழு தலைவர் காமராஜ், தனுசு, ராமஜெயம், சுப்பிரமணி, செழியன், தங்கதுரை, சசி, அருள்ராஜ், முருகன், ராமச்சந்திரன், நரசிம்மன் மற்றும் அப்பகுதி பெண்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு பணியிடங்களில் வயது தளர்வு அளிக்க கோரி மாணவர்கள் கூட்டமைப்பு சார்பில் சட்டசபை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கூட்டமைப்பு நிறுவன தலைவர் சாமிநாதன் தலைமை தாங்கினார். உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி தொடங்கி வைத்த கண்டன உரையாற்றினார். போராட்டத்தில் திராவிடர் விடுதலை கழக தலைவர் லோகையப்பன், தி.க. மாவட்ட தலைவர் அன்பரசன், தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகள் மங்கையர் செல்வன், தமிழர் களம் அழகன், இந்திய ஒதுக்கப்பட்ட சிறுத்தைகள் கட்சி அறிவுமணி, தந்தை பெரியார் தி.க. வீரமோகன், புதுச்சேரி தன்னுரிமை கழகம் சடகோபன், பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் தீனா, இந்திய புரட்சியாளர் இயக்கம் டேவிட், வீபுல் பஷீர் அகமது, அண்ணா பேரவை சிவ இளங்கோ, புரட்சியாளர் அம்பேத்கர், தொண்டர்படை பாவாடராயன், தந்தை பெரியார் இயக்கம் சக்திவேல், இந்திய தேசிய இளைஞர் முன்னணி தாமரைக்கண்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இப்ப அவங்கெல்லாம் வயது தலைவருக்கு இது ஒரு வாய்ப்பு இருக்க மாற்ற இடத்துல இருக்கிறேன். இன்னைக்கு பார்த்தா அவங்களும் அந்த பணியிடத்துல இருக்க அந்த வயது வயது அதிகமாக தான் அவங்களுக்கு கிடைக்காது. இப்படிப்பட்ட அவலங்களை தான் அனுபவம் இருக்கு. எப்படி பார்த்தோம் தமிழ்நாடுலாம் ஒரு ஆசிரியர் பணிக்கு அவங்க ரிட்டையர் ஆகிற வயசு வரைக்கும் பணியிடத்தை எப்போதும் சேர்றாங்க ஒரு விதிமுறை இருக்கு. ஆனா இப்ப புதுச்சேரி ஒரு சாம்பல் கேடாக இருக்கிற சூழ்நிலையில இப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு யார் போராடுவாங்கன்ற இடத்துல நம்ம இருக்கிறதுனால இதெல்லாம் நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து வீதிக்கு இறங்கி போராடியே ஆகுன்றத நான் இதை தெரிஞ்சு வச்சிருக்கேன். ஏன்னா கொரோனா காலத்துல இந்த வேலை வாய்ப்பு இல்லை. அப்ப இப்படி பார்த்தா குறைஞ்சபட்சம் ஒரு 5 வயதாவது உயர்த்தி கொடுக்கணும்னு சட்டமன்றத்தில் எவ்வளவு ஒரு நம்ம போராடி கேட்கணும். நோட்டு போட்டு பல முறை ஆன்சர். ஆனா இந்த கவர்னருக்கும் இந்த தலைமை செயலர்களுக்கும் அதுக்கு கருத்து தொடர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. காது கேட்கறதுக்கு காது இல்லைன்ற மாதிரி இருக்கிறாங்க. இதை வன்மையாக கண்டிக்கிறேன். இந்த நிலை தொடர்ந்து ஆனால் நாம் எல்லோரும் வீரறி போறோம். அதுக்கு ஒரே தீர்வு நம் மாநிலத்துக்கு உண்டான உரிமையை நாம் பெற இடத்துக்கு கூடுதலாக நாம் உழைக்க வேண்டும். இதன் வாயிலாக தெரிவித்து நன்றி கொண்டு நன்றி. புதுவை சூப்பர் சிங்கர் சீசன் 1 2025 கிராண்ட் பினாலே கலைத்தாய் கலை மையம் மற்றும் தீபம் டிவி வழங்கும் இந்நிகழ்ச்சி ஆகஸ்ட் 24ஆம் தேதி கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. முன்னதாக குத்துவிளக்கு ஏற்றி பரதநாட்டிய நிகழ்ச்சியுடன் விழா தொடங்கியது. கடந்த 6 மாத காலமாக பல்வேறு சுற்றுகளை தொடர்ந்து ஸ்ரீ சம்யுக்தா, கண்ணப்பன், கலையரசி, ரோஷினி ரோஹித், சரவணன், ஸ்ரீவர்ஷினி, கீர்த்தனா, அண்ணா கணேஷ், ஜனனி, முகிலன், சுசிலா மேரி, மணிகண்டன் ஆகிய 12 போட்டியாளர்கள் இறுதி சுற்றுக்கு தேர்வு பெற்றனர். இதில் 2 சுற்றுகள் நடைபெற்றது. புதுவை சூப்பர் சிங்கர் டைட்டில் வின்னர்களாக மணிகண்டனுக்கு ஈரம் ஃபவுண்டேஷன் ராஜேந்திரன் ரூபாய் 50,000 ரொக்க பரிசினை வழங்கினார். 2ஆம் பரிசான ரூபாய் 20,000 ரோஷினி ரோஹித்திற்கும், 3ஆம் பரிசினை ஜனனி மற்றும் கண்ணப்பன் ஆகிய இருவரும் பகிர்ந்து கொண்டனர். மேலும் போட்டியில் பங்கு பெற்ற அனைவருக்கும் சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்களாக சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு என்கின்ற குப்புசாமி, வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினர். நிகழ்ச்சியின் நடுவர்களாக திரைப்பட இசையமைப்பாளர் சத்யா, சரஸ்வதி, கார்த்திக் மற்றும் கலக்கல் காங்கேயன், தீபம் டிவி மேலாண் இயக்குனர் கந்தன் நாராயணசாமி, ஈரம் ஃபவுண்டேஷன் ராஜேந்திரன், ஜேசிஐ பாண்டிச்சேரி தலைவர் ஆகியோர் பங்கேற்றனர். நிறைவாக கலைத்தாய் கலை மையத்தின் இயக்குனர் கலைமாமணி சுந்தர வடிவேலு நன்றி கூறினார். வருகவே வணங்கி பாடுகின்றேன், வருகவே அழகு தமிழ்
வரவேற்றோம் இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம் அழகு தமிழ் கொண்டு வாழாத வாழ்வென்ன வாழ்வு என் உள்ளென்று சொல்கின்றது. நம் தம் தனம் தம் நம் தம் தனம் தம் நம் தம் தனம் தம் நம் தம் தனம் தம் என்னாதமே வா சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை கண்கள் வந்தும் பாவையின்றி பார்வையில்லை ராகங்களின்றி மழை தூத்தலே ஒதுங்கையிடம் பார்க்குதே மலரம்புகள் உயிர் வரைக்கும் தாக்குதே மழை செய்யும் கோளாறு கொதிக்குதே பாலாறு மழை செய்யும் கோளாறு கொதிக்குதே படிப்பறியேன் பள்ளிக்கூடந்தான் அறியேன் ஏழறியேன் எழுத்தறியேன் எழுத்துவக நான் அறியேன் கவலை ஏதுமில்லை ரசிக்கும். புதுச்சேரிக்கான விழாவை நடத்தி கொண்டிருக்கும், அதாவது புதுச்சேரி சூப்பர் சிங்கர் இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் சுந்தரவடிவேலு அவர்களுக்கும் அவரை சார்ந்த குழுவினர் மற்றும் இசையமைப்பாளர் பாடகர்கள் மற்றும் தீபக் நிர்வாகி கந்தன் மற்றும் ஏனைய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இசைக்கு பாடலுக்கு மயங்காதவர்களே கிடையாது. நான்லாம் சின்ன வயசுலேருந்து பார்த்தா வீடுகள் தோறும் நடக்கிற இந்த கச்சேரியில் பாட்டு கச்சேரி, அதாவது திருவிழாக்கள் நடக்கும். அதேமாதிரி மகத்தப்ப நம்ம தண்டமாணி எலக்ட்ரானிக்ஸில் வெளியூர் பாடகர்கள்லாம் வந்து நிறையா பாடுவாங்க. அவங்களாம் பார்த்து மாசி மகத்தப்ப வியந்து பார்த்துக்கிறோம். தற்போது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உள்ளூரில் இருக்கிற நம்ம பிள்ளைங்க நிறையா பாடுறாங்க. அவங்கள ஊக்குவிக்கும் விதமாக இந்த நிகழ்வு நடத்தி கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் நன்றியும் தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். இப்போது என் உண்மை நிலை அறிய தங்காமலும் தொங்காமலும் நான் செல்லுதே இல்லாமல் நித்தம் வரும் கனவு கொள்ளாமல் கொள்ள சுகம் என்று சொல்ல நீ துணை வர வேண்டும் நீண்ட வழி என் பயணம். இந்த போட்டியினுடைய நடுவர்களை கௌரவிக்கின்ற தருணம் இது. சரஸ்வதி மேம் அவர்களை, கலைமாமணி சரஸ்வதி மேம் அவர்களை அன்போடு முன்னிலைப்படுத்துகின்றோம். அவர்களை கௌரவிக்கும் தருணம் இது. திரை இசை பாடகர் கார்த்தி அவர்களை கௌரவிக்கும் தருணம் இது. வள்ளலார் மடத்தினுடைய ஆஸ்தான வித்வானாக வடலூரிலே இருந்து இசை சேவை புரிந்து வருகின்றார்.
இந்த நிகழ்விற்காக சென்னையிலிருந்து வருகை புரிந்து எங்களை சிறப்பித்து எங்களுக்காக அவருடைய அலுவல்களை ஒதுக்கி வருகை புரிந்திருக்கும் திரை இசையமைப்பாளர் சத்யா அவர்களை கௌரவிக்குமாறு மாண்புமிகு அமைச்சர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய அண்ணன் வைத்தியநாதன் அவர்களை கௌரவிக்கும் தருணம் இது. இந்த இனிய நிகழ்வின் ஸ்பான்சரர் மதிப்பிற்குரிய ஈரம் ராஜேந்திரன் அவர்களை கௌரவிக்கும் தருணம் இது. இந்த நிகழ்வின் சிறப்பு விருந்தினர் மதிப்பிற்குரிய கலக்கல் காங்கேயன் அவர்களை கௌரவிக்கின்ற தருணம் இது. இந்த நிகழ்வின் ஆரம்ப புள்ளியாக இருந்து இன்று வரை எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கும் தீபம் தொலைக்காட்சி இயக்குனர் மதிப்பிற்குரிய கந்தன் நாராயணசாமி அவர்களை கௌரவிக்கின்ற தருணம் இது. எங்களுடைய தேசிய ஒருங்கிணைப்பாளர் எம்.ஆர். சூசைராஜ் அவர்களை கௌரவிக்கும் தருணம் அது. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கௌரவிப்பார்கள். Sir, ready, sir? Smile, sir. Okay, sir. Sir, center on, sir. Center on, sir. Leave, center on, sir. Sir, பாருங்க. Center on, sir. Okay, ready? Smile, smile. புதுச்சேரி கதிர்காமம் தில்லையாடி வள்ளியம்மை அரசு உயர்நிலைப் பள்ளியில் பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றி வரும் ராதாகிருஷ்ணன் தேசிய நல்லாசிரியர் விருதுக்காக தேர்வு செய்யப்பட்டு மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளார். விருது கிடைத்தது குறித்து அவர் கூறுகையில், 25 ஆண்டாக ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன். தேசிய நல்லாசிரியர் விருது கிடைத்துள்ளது மகிழ்ச்சியாக உள்ளது. கடவுளுக்கு நன்றி, கல்வித்துறை அதிகாரிகளுக்கு நன்றி. இந்த விருது கிடைக்க சமுதாயம், பணியாற்றும் பள்ளி மாணவர்களுக்கு ஆற்றிய பணிகள் தான் முக்கிய காரணம். சமூக பங்களிப்பு மூலம் 2655 மரக்கன்றுகள் புதுச்சேரியில் நட்டுள்ளேன். 1655 விதைப்பந்துகள் நட்டுள்ளேன். 10 ஆண்டாக இரத்த தான முகாம் நடத்தி வருகிறேன். 2 புத்தகங்கள் எழுதியுள்ளேன். மாணவர்கள் என் கணித பாடத்தில் 100% தேர்ச்சியை பெற்று வருகின்றனர். கற்றலில் புதுமை முறையை கடைபிடித்து பாடங்களை நடத்துகிறேன். கணித பாடத்தில் கதையோ நாடகமோ புதிர் போட்டு மாணவர்களுக்கு கற்றுத்தருகிறேன். விருது கிடைத்துள்ளது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. இந்த விருது என் பணியை மேலும் ஊக்கப்படுத்துவதாக உள்ளது என தெரிவித்தார். மத்திய கல்வி அமைச்சகத்தின் பள்ளி கல்வித்துறை சார்பில் நாடு முழுவதும் பணிபுரியும் சிறந்த ஆசிரியர்களுக்கு தேசிய நல்லாசிரியர் விருது வழங்கப்படுகிறது. கடந்த 2 ஆண்டுகளாக தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு விண்ணப்பித்தும் புதுச்சேரிக்கு கிடைக்காமல் இருந்தது. இந்த நிலையில் 2025ஆம் ஆண்டு தேசிய நல்லாசிரியர் விருது பெறுவோரின் பட்டியல் வெளியிடப்பட்டது. அது எனக்கு கிடைத்தது பெரும் மகிழ்ச்சியாக கருதுகிறேன். டெல்லியில் வரும் 5ஆம் தேதி நடைபெறும் விழாவில் ரூபாய் 50,000 ரொக்கத்துடன் சில்வர் மெடல் சான்றிதழ் இவருக்கு தரப்பட உள்ளது. என்னுடைய பெயர் முனைவர் ரெக்ஸ் என்கின்ற ராதாகிருஷ்ணன். நான் ஒரு பட்டதாரி ஆசிரியர், கணித ஆசிரியராக 25 ஆண்டுகள் நான் கல்வித்துறையில் பணிபுரிந்து வருகிறேன். என்னுடைய பள்ளியின் பெயர் தில்லையாடி வள்ளியம்மை அரசு உயர்நிலைப் பள்ளி,
கதிர்காமம், புதுச்சேரி. இந்த ஆண்டு தேசிய நல்லாசிரியர் விருதுல என்னுடைய பேர் பரிந்துரைக்கப்பட்டு அது எனக்கு கிடைச்சிருக்கு. இதுல மிகவும் சந்தோஷமான இந்த நேரத்துல நான் கடவுளுக்கும், ஆசிரியர்களுக்கும், மாணவர்களுக்கும், குடும்பத்தாருக்கும், அதிகாரிகளுக்கும் இந்த நேரத்துல இந்த விருதை நான் சமர்ப்பிக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த விருது அர்ப்பணிப்பு, உழைப்பு, தியாகம், இது யாரு எல்லார்கிட்டையும் எந்த ஆசிரியர்கிட்ட இருக்கோ கண்டிப்பா அவருக்கு ஒரு நாள் இந்த வெற்றி கண்டிப்பாக தேடி வரும். அப்படிப்பட்ட ஒரு 25 ஆண்டுகள் கடின உழைப்பு, சேவை, அர்ப்பணிப்பு, தொய்வு இல்லாமல் ஓடினது, இதெல்லாம் அங்கீகாரமாக தான் இன்னைக்கு இந்த அவார்டு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த நேரத்தில் நான் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் சொல்ல வேண்டிய ஒரு கருத்து என்னன்னா, இன்னைக்கு இலக்கம் நோக்கி ஓடுங்க, தொய்வு அடையாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, கடின உழைப்பையும் தியாகத்தையும் அர்ப்பணிப்போடு செய்யுங்க. நிச்சயமா ஒரு நாள் உங்களுக்கு வெற்றி சேரும். இந்த நேரத்தில் இந்த வாழ்த்துக்குரிய அனைத்து நல் உள்ளவங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வேன். இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி. விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் அருகே உள்ள நன்னாட்டாம்பாளையம் கிராமத்தில் வருகிற விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மாணவர்கள் தாங்களே களிமண் சிலை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். கோலியனூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர் அரவிந்தன் தலைமையில் இசைப்பிரியன், ஹரிஹரன், சுதர்சனன், விக்னேஷ், சேது, பிரதீப், குகன், கபிலன், அன்புசெல்வன், அகிலன், ஹரிஷ், சிவமூர்த்தி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஒன்று கூடி கிராமத்தில் கிடைக்கும் களிமண், மூங்கில், வைக்கோல் போன்ற இயற்கை பொருட்களை கொண்டு 3 அடி உயரம் கொண்ட விநாயகர் சிலையை வடிவமைத்து வருகின்றனர். இவர்கள் இந்த சிலையை அரசு விடுமுறை நாட்களான சனி, ஞாயிறு ஆகிய தினங்களில் ஒருங்கிணைந்து செய்து வருகின்றனர். விநாயகர் சதுர்த்தி நாளன்று தாங்களே வடிவமைத்த இந்த இயற்கை சிலையை கிராமத்தில் நிறுவி கிராம மக்கள் அனைவரும் இணைந்து விழா நடத்த திட்டமிட்டுள்ளனர். இதைத் தொடர்ந்து 2வது ஆண்டாக மாணவர்கள் தாங்களே கைவினைப் பொருட்களை பயன்படுத்தி விநாயகர் சிலை செய்து கொண்டாடும் விழா ஆகும். கடந்த ஆண்டு இதே போன்ற முயற்சியை மேற்கொண்ட போது அந்த செய்தியை தீபம் செய்தி வாயிலாக வெளியிடப்பட்டது. அந்த செய்தி மாணவர்களுக்கும் கிராம மக்களுக்கும் பெரும் உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் அளித்தது. இதனை பார்த்த அப்பகுதி மக்கள், சுற்றுப்புற கிராம வாசிகள் ஆகியோர் மாணவர்களின் முயற்சியை பெரிதும் பாராட்டினர். இயற்கையை காக்கும் விதத்தில் களிமண் சிலை உருவாக்கும் குழந்தைகளின் செயல் பாராட்டத்தக்கது என்று பொதுமக்கள் தெரிவித்தனர். மேலும் இத்தகைய கைவினை பணிகளை ஊக்குவித்து தொடர்ந்து ஒளிபரப்பி வரும் தீபம் நிறுவனத்திற்கும் மற்றும் அதனை சார்ந்த நிறுவனருக்கும் ஊழியர்களுக்கும் கிராம மக்கள் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். லாஸ்பேட்டை தொகுதியில் பல ஆண்டுகளாக இரவு நேரங்களில் மின்வெட்டுகள் ஏற்படுகிறது. இதனால் மக்கள் மிகவும் பாதிப்படைந்தனர். இதனை கருத்தில் கொண்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தொடர்ந்து மின்துறை உயர் அதிகாரிகளை நாடி பல்வேறு ஆலோசனைக் கூட்டங்களில் ஈடுபட்டு தொகுதி முழுவதும் மின்வெட்டுகளை தடுக்கும் வகையில் மின்துறை அதிகாரிகளுடன் செயல்பட்டு பல்வேறு இடங்களில் புதிய மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தொகுதிக்குட்பட்ட சாந்தி நகர் பகுதியில் 19 லட்சம் மதிப்பீட்டில் 315 kV புதிய மின்மாற்றி அமைக்கப்பட்டு அதனை மக்கள் பயன்பாட்டுக்கு செயல்படுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் கலந்து கொண்டு புதிய மின்மாற்றியினை மக்கள் பயன்பாட்டிற்காக தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன், செயற்பொறியாளர் ஸ்ரீதரன், உதவி பொறியாளர் சந்திரசேகர், இளநிலை பொறியாளர் பவித்ரன் மற்றும் மின்துறை அதிகாரிகள், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள், இளைஞர்கள் கலந்து கொண்டனர். சென்னை மற்றும் திருச்சியில் இயங்கி வரும் தக்ஷிண பாரத் இந்தி பிரச்சார சபா இந்தி மொழியை கற்பிப்பதற்கும் பரப்புவதற்கும் நிறுவப்பட்ட இந்த சபையின் மூலம் பல்வேறு இந்தி மொழி தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது. பயிற்சியா, பிராத்மிகா, மத்தியமா, ராஷ்டிர பாஷா, பிரவேசிகா, விஷாரத் பூர்வத், விஷாரத் உத்தராத், பிரவீன் பூர்வத் மற்றும் பிரவீன் உத்தராத் உள்ளிட்ட 8 நிலைகளில் இந்த தேர்வுகள் ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருகிறது. அதில் பிராத்மிக், மத்தியமா, ராஷ்டிர பாஷா, பிரவேசிகா போன்ற 4 நிலைகளுக்கான தேர்வுகள் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நடைபெற்றன. இதில் புதுச்சேரியில் 3 மையங்களில் தேர்வுகள் நடைபெற்றன. அரியாங்குப்பம் பகுதியில் அரியாங்குப்பம், ஜெயவால் நகர் திருவிக்கா வீதியில் உள்ள ஜீனியஸ் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் பள்ளியில் சென்னை தட்சிண பாரத் இந்தி பிரச்சார சபையின் மூலம் நடத்தப்பட்ட 4 நிலைகளுக்கான தேர்வில் மாணவ மாணவியர்கள் உட்பட 235 பேர் கலந்து கொண்டு தேர்வு எழுதினர். ஜீனியஸ் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் பள்ளியின் நிர்வாகி கார்த்திகா தேவி தேர்வு எழுதும் மாணவர்களை முறைகேடுகள் எதுவும் நடக்காத வண்ணம் கண்காணித்து தேர்வு எழுதி முடித்தவுடன் அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களுக்கு இனிப்பு வழங்கினார். முன்னதாக தேர்வு எழுத வந்திருந்த அனைவரையும் பள்ளியின் ஆசிரியர்கள் வரவேற்று ஹால் டிக்கெட்டை சரிபார்த்து வாழ்த்தி உற்சாகப்படுத்தி தேர்வு எழுதும் அறைகளுக்கு அனுப்பி வைத்தனர்.
மத்திய அரசு சார்பில் காசநோயற்ற நாடாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என அறிவித்து பல்வேறு திட்டப் பணிகளை மாநிலங்கள் தோறும் செயலாற்றி வருகிறது. அவ்வகையில் புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதியில் காசநோய் விழிப்புணர்வு நிகழ்ச்சி அரியாங்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி விழிப்புணர்வு நிகழ்ச்சியினை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். முன்னதாக அரசு செவிலியர் கல்லூரி மற்றும் மணக்குள விநாயகர் செவிலியர் கல்லூரி மாணவிகள் காட்சிப்படுத்திய பாரம்பரிய மற்றும் சிறுதானிய உணவு வகைகளை சட்டமன்ற உறுப்பினர் பார்வையிட்டார். மேலும் இந்நிகழ்ச்சியில் காசநோய் பாதிப்பு வராமல் இருப்பதற்கான வழிமுறைகளை பொதுமக்களுக்கு மருத்துவர்கள் எடுத்துரைத்தனர். இதில் பாரம்பரிய உணவுகள், கீரை வகைகள், சிறுதானிய உணவுகள் போன்றவற்றை குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் அதிக அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவும், துரித உணவுகளை தவிர்த்திட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் சுற்றியுள்ள 8 கிராமத்தை சேர்ந்த 26 காச நோயால் பாதிப்படைந்தவர்களுக்கு கொண்டை கடலை, அரிசி, துவரம்பருப்பு, சத்துமாவு, எண்ணெய் உள்ளிட்ட தொகுப்பினை சட்டமன்ற உறுப்பினர் வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் மத்திய சுகாதாரத்துறை மருத்துவர் ரகுராம் ராவ், திட்ட இயக்குனர் வெங்கடேஷ் பாபு, அரியாங்குப்பம் மருத்துவ அதிகாரி தாரணி ஆகியோர் இவ்விழாவில் கலந்து கொண்டு விளக்க உரையாற்றினர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை அரியாங்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலைய செவிலியர்கள், ஆஷா பணியாளர்கள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சுதானா நகர், நயினார் மண்டபம், முருகம்பாக்கம், வேல்ராம்பட்டு போன்ற பகுதிகளில் பொதுப்பணித்துறை மூலம் வீடுகளுக்கு குடிநீர் விநியோகப்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த 2 ஆண்டுகளாக இந்த குடிநீரில் கழிவுநீர் கலந்து பழுப்பு நிறத்தில் குடிநீரானது விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அதிகாரிகளை சந்தித்து புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்நிலையில் இதனை கண்டித்து அப்பகுதி மக்கள் 50க்கும் மேற்பட்டோர் முன்னாள் நகரமன்ற உறுப்பினரும் பாஜக பொறுப்பாளருமான சத்யராஜ் தலைமையில் கையில் கழிவுநீர் கலந்து குடிநீருடன் பொதுப்பணித்துறை தலைமை வந்து தலைமை பொறியாளர் வீரசெல்வத்தை முற்றுகையிட்டனர். மேலும் தங்கள் கையில் எடுத்து வந்த குடிநீரை காட்டி, இதை எப்படி நாங்கள் குடிப்பது, இதனை குடித்த பலர் நோய்களால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக கூறி வாக்குவாதம் செய்தனர். இதனையடுத்து உடனடியாக இதுகுறித்து நடவடிக்கை எடுப்பதாக தலைமை பொறியாளர் உறுதியளித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். புதிதாக கட்டப்பட்ட 20 லட்சம் கொள்ளளவு உள்ள குடிநீர் நீர்த்தேக்க தொட்டி ஒரு 6 மாத காலத்தில் திறந்து வைத்தாங்க. அதிலிருந்து பொதுமக்களுக்கு வீடுதோறும் தண்ணியை விநியோகம் பண்ணாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பழைய லைனை கட் பண்ணாமல் விட்டுட்டாங்க. வீட்டுக்கு வர பைப் லைனை மட்டும் கட் பண்ணிவிட்டு இணைப்பு கொடுத்து பயன்பாட்டுக்கு வந்துடுச்சு தவிர பழைய குடிநீர் குழாயை அகற்றப்படலை. இது அகற்றப்படாததுனால என்ன ஆயிடுச்சுனாக்கா, அங்கே வாய்க்கால் இருக்கிற கழிவு நீர் ஓட்ட வழியாக அது உள்ளே புகுந்து 2 மிக்ஸ் ஆகி புதிய பைப்பு நீரும் பழைய இதுலையும் மிக்ஸ் ஆகிறதுனால தண்ணி எல்லாருக்குமே கழிவுநீர் கலந்து வந்துருச்சு. இதனால தொடர்ந்து இந்த பகுதியில் நிறைய பேர் உடம்பு சரியில்லை. இது இல்லாமல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவமனையில் ஒரு 16 பேர் பெட்டில் அட்மிட் ஆகியிருக்காங்க. இதை நான் நேரில் போய் பார்த்து அங்கே இருக்கிற மருத்துவரை கேட்கும்போது தண்ணியால் தான் இந்த பிரச்சனை வந்ததுன்னு சொன்னாங்க. இது சம்மந்தமாக நாங்கள் போயிட்டு ஏரியாவில் கேட்கும்போது நிறைய பேர் உடம்பு சரியில்லாமல் தனியார் ஹாஸ்பிட்டலில் அனுமதிப்பட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் என்ன பண்ணோம், சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை அணுகும்போது பொறுப்பேற்ற பதில சொன்னதை கருத்தில் கொண்டு இன்னைக்கு ஊர் மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து தலைமை பொதுப்பணித்துறையில் தலைமை அதிகாரி சந்தித்தோம். அங்கே தண்ணி வரத்தையும் நாங்கள் சாம்பிளுக்கு எடுத்துன்னு வந்தோம். அதை அதிகாரிகிட்ட சொன்னோம். அவர் அந்த டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை கூப்பிட்டு விசாரிச்சார். அப்போ நாங்கள் எங்களுடைய பிரச்சனை எல்லாத்தையும் சொன்ன உடனே அவங்க விரைவில் தீர்வு எடுப்போம், பழைய லைனை உடனடியாக அகற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி அளிச்சிருக்காங்க. பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு அளிக்கும் வகையில் முதலமைச்சரின் பெண் குழந்தைகளுக்கான பொருளாதார ஆதரவு மற்றும் அதிகாரம் அளித்தல் திட்டம் என்ற திட்டத்தை புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அறிவித்தார். அதன்படி பெண் குழந்தையின் பெயரில் சுகன்யா சம்ரித்தி திட்டத்தின் கீழ் கணக்கு தொடங்கப்பட்டு வைப்பு நிதியாக வங்கியில் ரூபாய் 50,000 செலுத்தப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் திருபுவனை தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலம் முதல் பெண் குழந்தை பெற்ற தாய்மார்களுக்காக பெண் குழந்தைகளின் பெயரில் ரூபாய் 50,000 வைப்பு நிதிக்கான வங்கி கணக்கு புத்தகம் வழங்கும் நிகழ்ச்சி மதகடிப்பட்டில் உள்ள திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பயனாளிகள் 63 பேருக்கு பெண் குழந்தைகளின் பெயரில் ரூபாய் 50,000 வைப்பு நிதிக்கான வங்கி கணக்கு புத்தகத்தை வழங்கினார்.
நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை துணை இயக்குனர் ஜெயப்பிரியா, நல ஆய்வாளர் நாகராஜன் மற்றும் தொகுதி முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பிஆர்டிசி அரசு பேருந்து நகர மற்றும் கிராமப்புற பகுதிகளில் இயங்கி வந்தது. தற்போது ஊசுடு தொகுதிக்குட்பட்ட பகுதியில் பல ஆண்டு காலமாக பிஆர்டிசி பேருந்து இயக்கப்படாமல் இருந்து வந்த நிலையில் அதனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சாஜே சரவணகுமாரிடம் பிஆர்டிசி பேருந்தினை ஊசுடு தொகுதிக்கு இயக்கி வைக்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். முன்னதாக கடந்த சில வாரங்களுக்கு முன்பு பிஆர்டிசி நிர்வாகத்துடன் சட்டமன்ற உறுப்பினர் சாஜே சரவணகுமார் பேசியதன் அடிப்படையில் புதுச்சேரி டு பத்துக்கண்ணு வரையும் இரண்டாவது பேருந்தாக பத்துக்கண்ணு முதல் சேதராப்பட்டு வரை செல்லக்கூடிய பிஆர்டிசி பேருந்தினை பத்துக்கண்ணு பகுதியில் முன்னாள் அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சாஜே சரவணகுமார் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக பேருந்தை கொடியசைத்து துவக்கி வைத்து பேருந்தில் பயணம் செய்தார். இப்பேருந்தானது பத்துக்கண்ணு, ராமநாதபுரம், தொண்டமனத்தம், துத்திப்பட்டு, கரசூர், சேதராப்பட்டு ஆகிய பகுதிகள் வழியாக செல்ல உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சியில் பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜே தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, தொகுதி தலைவி மல்லிகா, இளைஞரணி உலகநாதன், ஆனந்த் உட்பட கட்சி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில தேசிய முற்போக்கு திராவிட கழக மாநில கழக செயலாளர் வேலு தலைமையில் ஊனமுற்றோர் இல்லத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அரியாங்குப்பம், வீராம்பட்டினம், சுத்துக்கேணி, கிருமாம்பாக்கம், மண்ணாடிப்பட்டு, குடியிருப்பு பாளையம், லிங்காரெட்டிப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் கேக் வெட்டி இனிப்பு வழங்கி கேப்டன் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தேமுதிக நிர்வாகிகள் துரை பாண்டியன், தனஞ்சயன், மணிகண்டன், பாண்டியன், ஆறுமுகம், லூர்து கோடீஸ்வரன், வஜ்ரவேல், ஐயனார், விஜயன், வழக்கறிஞர் பாபு, எடிசன், தணிகைவேல், குணசீலன், தினேஷ், சுப்பிரமணி உள்ளிட்ட தேமுதிக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் பல்வேறு இடங்களில் அலங்கரிக்கப்பட்ட திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தியும் இனிப்புகள் வழங்கியும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கியும் கொண்டாடினர். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதி சுதானா நகரில் அமைந்துள்ள செல்வ விநாயகர் கோவிலில் 18ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா ஆகஸ்ட் 18ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக செல்வ கணபதி ஏற்பாட்டில் நடைபெற்ற பூஜையில் அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். மேலும் விநாயகர் சதுர்த்தி விழாவிற்காக ரூபாய் 10,000 தனது சொந்த செலவில் கோவில் நிர்வாக குழு தலைவர் முத்துரத்னம் முன்னிலையில் நன்கொடையாக வழங்கினார். முன்னதாக டாக்டர் சிற்பி ஜெயராமன் பல்கலைக்கூடம் சார்பில் சார்குல் பிரபாகரன் தலைமையில் 15 சிறுமிகளின் பரதநாட்டிய அரங்கேற்றம் நடைபெற்றது. பின்னர் பரதநாட்டியம் ஆடிய சிறுமிகளுக்கு அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் நினைவு பரிசாக கைகடிகாரம் வழங்கி வாழ்த்தினார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் ராஜா, அவைத்தலைவர் ராஜேந்திரன், வார்டு செயலாளர் பாலு, காத்தவராயன் ஆகியோர் கலந்து கொண்டனர். முன்னதாக வேளாங்கண்ணி மாதா கோவில் பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு அரியாங்குப்பம் அதிமுக அலுவலகம் முன்பு அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் ஏற்பாட்டில் பாதாம் பால் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அதிமுக கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட பிரிவின் உதவி பொறியாளர் செல்வராஜ் கடந்த 20 வருடங்களாக பொதுப்பணித்துறையில் பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் பணி ஓய்வு பெறும் இவருக்கு பாராட்டு விழா கோரிமேடு பகுதியில் உள்ள காவல்துறை சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. இதில் இவருக்கு அரசு அதிகாரிகள், துறை ஊழியர்கள் பலரும் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன், கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு செல்வராஜை பாராட்டி வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் செல்வராஜ் குடும்பத்தினர், துறை அதிகாரிகள், அரசு ஊழியர்கள் பங்கேற்றனர். அரியாங்குப்பம் ஜெயபால் நகர் திருவிக்கா வீதியில் இயங்கி வரும் ஜீனியஸ் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் பள்ளியில் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டது. பள்ளி நிர்வாகி கார்த்திகா தேவி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் மழலையர்களும் மாணவர்களும் விநாயகர் வேடமணிந்து ஸ்லோகங்களை சொல்லியும் பக்தி பாடல்களை பாடியும் கொண்டாடினர். இவ்விழாவில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவதன் நோக்கம் குறித்தும், அதன் மருத்துவ குறிப்புகள் மற்றும் அறிவியல் செய்திகள் குறித்தும் பள்ளியின் நிர்வாகியும் மாணவர்களும் விரிவாக எடுத்துரைத்தனர். தொடர்ந்து விநாயகருக்கு அவல் பொரிக்கடலை, சுண்டல், கொழுக்கட்டை, சர்க்கரை பொங்கல் ஆகியவை வைத்து படையிலிட்டு மாணவர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. விழாவில் பள்ளியின் ஆசிரியர்கள், ஊழியர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் அரசு கல்லூரிகளில் பணிபுரியும் உதவி பேராசிரியர்களுக்கு கடந்த 20 ஆண்டுகளாக பதவி மற்றும் ஊதிய உயர்வு வழங்கப்படாமல் இருக்கிறது. இதனை கண்டித்து முத்தியால்பேட்டை பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி வாயில் முன்பு உதவி பேராசிரியர்கள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உதவி பேராசிரியர் பாலமுருகன் தலைமை தாங்கினார். பேராசிரியர் சாரங்கையா முன்னிலை வகித்தார். புதுச்சேரியில் உள்ள அரசு கல்லூரிகளில் இருந்து பரிந்துரை செய்தும் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கிறது. UPSC கடந்த 2018ஆம் ஆண்டில் வெளியிட்ட அறிக்கையினையும் இதுவரை புதுச்சேரி அரசு வெளியிடாமல் இருக்கிறது. கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றிய உதவி பேராசிரியர்கள் பதவி உயர்வு கிடைக்காமல் பணி ஓய்வு பெற்றுள்ளனர். கல்லூரி பேராசிரியர்களுக்கு உரிய ஊதியத்தை பல்கலைக்கழக மானியக் குழுவிலிருந்து புதுச்சேரி அரசு பெற்றுக்கொண்டு அதனை உரிய காலத்தில் உதவி பேராசிரியர்களுக்கு வழங்காமல் அந்த பணத்தை வேறு திட்டங்களுக்கு திருப்பி விடுவதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி ஸ்ரீ வர்மா ஆயுர்வேத மருத்துவமனையின் வேத மருத்துவ விழிப்புணர்வு மற்றும் பெண்களுக்கான மருத்துவ பயிற்சி புதுச்சேரி பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் நடைபெற்றது. இதில் ஸ்ரீ வர்மா மருத்துவமனையின் மருத்துவ இயக்குனர் டாக்டர் ஜெயரூபா கலந்து கொண்டு மாணவிகளின் சந்தேகங்களுக்கு பதிலளித்து அவருடைய வாழ்க்கை முறையை எப்படி சிறப்பாக ஆயுர்வேத முறைப்படி கடைபிடிக்க வேண்டும், அதனால் ஏற்படும் நன்மைகள், உடல் நலத்திற்கான முழு நம்பிக்கை போன்றவற்றை எடுத்துரைத்து மருத்துவ முறைகளையும் பயிற்றுவித்தார். ஆயுர்வேதம் ஒரு சிறந்த மருத்துவ முறை என்பதும் அதனை கடைபிடிக்கும் வழிமுறைகளும் எளிது, உடல்நல பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் என்பதையும் கூறினார். நிகழ்ச்சியில் கல்லூரியின் முதல்வர் வீரமகன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். மேலும் மருத்துவமனையின் டாக்டர் பிரியதர்ஷினி, டாக்டர் வேதா, யோகா டாக்டர் மது மற்றும் மருத்துவமனையின் ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் ஆஷிகா, கல்லூரியின் ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் பிந்து, உதவி பேராசிரியர் கௌரி ஆகியோர் கலந்து கொண்டனர். திண்டிவனம் வீடூர் ஸ்ரீ வினைத்தீர்த்த வேட்டை பெருமாள் ஆலய மண்டலாபிஷேக விழாவை முன்னிட்டு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலயத்தில் திருக்கல்யாண நிகழ்ச்சிக்கு தேவையான அனைத்து சீர்வரிசை தட்டுகளும் வைக்கப்பட்டு விழா பந்தல் அருகே சிறப்பு யாகங்கள் நடைபெற்றன. பின்னர் மேளதாளங்கள் முழங்க மாப்பிள்ளை அழைப்பு நடைபெற்றது. தொடர்ச்சியாக ஸ்ரீதேவி பூதேவி உடனாகிய ஸ்ரீ வினைத்தீர்த்த வேட்டை பெருமாள் சுவாமிக்கு
கங்கணம் கட்டும் நிகழ்வும் தொடர்ச்சியாக மாலை மாற்றும் நிகழ்வும் நடைபெற்ற பிறகு திருக்கல்யாண நிகழ்ச்சி நடைபெற்றது. அதன் பின்னர் சுவாமிக்கு பால் பழம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுவை நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் நீண்டகால கோரிக்கையான 7வது ஊதியக்குழுவின் 33 மாத நிலுவைத் தொகையினை வழங்க வேண்டும் என்பன போன்ற 4 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி ஊழியர்கள் பல கட்ட போராட்டங்கள் நடத்தினர். ஆனால் ஊழியர்களின் கோரிக்கையை நிறைவேற்றாத உள்ளாட்சித்துறை நிர்வாக அலட்சிய போக்கை கண்டித்து புதுவை மாநில நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் கூட்டு போராட்டக் குழு சார்பில் விடுப்பு எடுத்து தொடர் காத்திருப்பு போராட்டம் 2வது நாளாக உள்ளாட்சித்துறை அலுவலகம் முன்பு நடைபெற்றது. ஊழியர் சங்க ஆலோசகர் ஆனந்த கணபதி தலைமையில் நடைபெற்ற காத்திருப்பு போராட்டத்தில் உள்ளாட்சித்துறையில் பணிபுரியும் சுமார் 200க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். திண்டிவனம் பிரஜாபிதா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்தில் ரக்ஷா பந்தன் விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பொறுப்பு சகோதரி ருக்மணி பொதுமக்களுக்கு ராக்கி அணிவித்து சகோதரத்துவத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி சிறப்புரையாற்றினார். சமூகத்தில் அன்பும் சகோதரத்துவமும் சமாதானமும் நிலவ வேண்டும் என்பதே ரக்ஷா பந்தனின் உண்மையான செய்தி என அவர் வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் பிரம்மகுமாரிகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட திருபுவனை ஏரியை மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் ஆழப்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 27,28,500 திட்ட மதிப்பீட்டில் நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி தயானந்த் செந்துல்கர், செயற்பொறியாளர் சீனிவாசன், உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் அஸ்வின்குமார், பணி ஆய்வாளர் ரங்கராஜ், கிராம திட்ட ஊழியர் தேவி மற்றும் ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். திண்டிவனம் அடுத்த ஓமந்தூரில் உள்ள ராமசாமி ரெட்டியாரின் மணிமண்டபத்தில் முன்னாள் முதல்வர் OP ராமசாமி ரெட்டியாரின் 55ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு ரமேஷ் தலைமையில் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து திண்டிவனம் மேம்பாலம் அருகே பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் மாவட்ட தலைவர் ரவி, கௌரவ தலைவர் ரமணன், மாவட்ட செயலாளர் ஜெயபிரகாஷ், நிர்வாகிகள் ராமமூர்த்தி, தியாகராஜன், நாராயணசாமி, கிருஷ்ணமூர்த்தி, ராஜேந்திரன், ராமு, சரவணன், குருதேவ், பாபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். RLV பேரவையின் அரியாங்குப்பம் தொகுதி பொறுப்பாளரும் முன்னாள் வார்டு உறுப்பினருமான தனஞ்சயன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி RLV பேரவையின் நிறுவன தலைவர் வெங்கட்ராமன் கடந்த ஆண்டு தனஞ்சயன் ஆகிய என்னை பேரவையின் அரியாங்குப்பம் தொகுதி பொறுப்பாளராக நியமனம் செய்து அறிவித்தார். அன்று முதல் பேரவையின் சார்பில் எந்த ஒரு மக்கள் பணியும் செய்யாமல் தனது புகைப்படத்தை போஸ்டரில் வெளியிட்டு விளம்பரம் செய்வதையே தலையாய மக்கள் பணியாக செய்து கொண்டிருந்தார். இந்த விளம்பர நடவடிக்கை எனக்கு பிடிக்கவில்லை. இதை பலமுறை எடுத்துக் கூறியும் மாற்றமில்லை. அதனால் பேரவையின் பொறுப்பிலிருந்தும் அடிப்படை உறுப்பினரிலிருந்தும் இன்று முதல் விலகிக் கொள்கிறேன். இன்று முதல் எனது புகைப்படத்தையோ பெயரையோ RLV பேரவையின் நிறுவன தலைவர் பயன்படுத்தக்கூடாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கான கடிதத்தை RLV பேரவைக்கு அனுப்பி வைத்துள்ளேன் என அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். வேளாங்கண்ணி கோவிலுக்கு பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு முத்தியால்பேட்டை பாரதிதாசன் கல்லூரி எதிரே 30ஆம் ஆண்டாக புத்தகிதாஸ் உணவு வழங்கி வருகிறார். அந்த வகையில் இவ்வாண்டு உணவு வழங்கப்பட்டது. இதில் ராஜ்பவன் தொகுதி பொறுப்பாளரும் வழக்கறிஞர் அணி தலைவர் மருதுபாண்டியன் கலந்து கொண்டு அன்னதானத்திற்கு நன்கொடை வழங்கி பக்தர்களுக்கு உணவு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
புதுவை மாநகர எம்ஜிஆர் பேரவையின் சார்பில் பேரவைத் தலைவர் சுப்பிரமணியன் பிறந்தநாள் விழா பாரதி வீதியில் உள்ள பேரவை அலுவலகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் பேரவை செயலாளர் ரத்னகுமார், பொருளாளர் ரங்கநாதன், துணைத் தலைவர் ஜெயராமன், இணை செயலாளர் சாம்ராஜ், பரமேஸ்வரி, காமாட்சி, சிவகுமார், ராஜா, தரணிதேவி, வெற்றிவேல், கோதண்டம், கண்ணையன், பிரபாகரன், மணி, சுத்துக்கினி பாஸ்கர், காதர், பாலா, தாசில்தார் பிரபாகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். பொருளாளர் ரங்கநாதன் அனைவரையும் வரவேற்றார். தலைவர் சுப்பிரமணியன் கேக் வெட்டி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.